ஹலோ ஆல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேப்பர் பென் ப்ராஜெக்ட் எப்படி பண்றது என்னங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த ஷீட் வந்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஷீட்ல டீடைல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த டீடைல்ஸ கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் போர்ட்டல் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்கும். இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு தடவை லாகின் பண்றப்பயும் இங்க இருந்தே லாகின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணி கூகுள்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணாதீங்க. இன்கேஸ் பாஸ்வேர்டு மாறி நீங்க ஓல்டுலயே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் வராது. ஸோ ஒரு ஒரு டைமும் நீங்க இங்கேருந்தே மெயில் ஐடி பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி லேர்ன் போர்ட்டல் இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் யூசர் நேம் காப்பி பண்ணி இந்த லாகின்ல பேஸ்ட் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி கொடுக்காம லாகின் வித் பாஸ்வேர்ட் கொடுங்க. இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பாஸ்வேர்ட்ல பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு போர்ட்டல் இந்த மாதிரி ஓபன் ஆகும். அன்அசைன்ல தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நீங்க இந்த கொஸ்டின்ஸை எடுத்து தான் ஒர்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த கொஸ்டின் எடுக்க போறீங்கன்னா டேக்அப்னு கொடுத்து அக்செப்ட் 10 மினிட்ஸ் கொடுத்து அக்செப்ட் கொடுங்க. இன்கேஸ் அந்த கொஸ்டினை யாராவது எடுத்துட்டாங்கன்னா அசைன்ட் டு சம்ஒன் எல்ஸ்னு வரும். ஸோ நீங்க வேகமா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சீக்கிரமே கொஸ்டின்ஸ் எடுங்க. இந்த போர்ட்டலை பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் எடுக்க தான் டைம் ஆகும். இப்போ நான் எடுத்தோடனே எனக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சீக்கிரமா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு அன்அசைன்ல இருந்து அசைன்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அன்அசைன்ல இருந்தது. நான் கொஸ்டின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அசைன்ல வந்துருச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இதுல டயலாக் வேர்ட் ஃபைல் இதை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் காப்பி பண்ணி Hi, please be aware that it will take 5 to 7 minutes to respond to the question you have submitted today. இதை காப்பி பண்ணி இந்த போர்ட்டல்ல இங்க பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுங்க. உங்களுக்கு இங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜஸ் வரா மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறதுனால இப்போ நான் பண்ணல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் வந்து வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. அந்த மாதிரி மெசேஜஸ் இங்க கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள சொல்யூஷன்ஸ் போட முடியல, பேப்பர்ல எழுத முடியல, டைம் ஆகுது, 7 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது அப்படின்னா இந்த செகண்ட் மெசேஜை கொடுங்க. இதை கொடுத்து சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பேப்பர்ல சொல்யூஷன் போடுங்க. ஒரு சொல்யூஷன் போடுறதுக்கு உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ள தான், அதை தாண்டி நீங்க எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்து இந்த மெசேஜை போட்டுட்டு உங்களோட சொல்யூஷனை சென்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே பேப்பர்ல எழுதிட்டீங்க, சொல்யூஷனை பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சொல்யூஷன் இந்த மெசேஜை சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே நான் சொல்யூஷன் எனக்கு புரியுதுன்னு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா யுவர் ஒப்பீனியன் ஆர் வேல்யூபிள், ப்ளீஸ் ரேட் மை ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக உள்ள மெசேஜ். பிளாக் கலர் இருக்கிறது மட்டும் தான் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியது. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த மெசேஜ் அனுப்புங்க. இன்கேஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பார்ட் வந்து புரியல அப்படின்னு கேளுங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ விச் பார்ட் சச் டயக்ராம் சிம்பிளிஃபிகேஷன் டெரிவேஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் நீட் மோர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேளுங்க. அவங்க வந்து எந்த இடத்துல புரியலங்கிறத சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்த வந்து பேப்பர் பென்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு ஐ ஹோப் ஐ வில் நவ் கிவ் யூ தி ஆன்டிசிபேட் ஆன்சர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டின் ரிலேட்டட் இல்லாம அடுத்து வேற ஏதாவது டவுட் கேட்கறாங்க, வேற கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ப்ளீஸ் போஸ்ட் அனதர் டவுட் இன் தி நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படிங்கறத போட்டுருங்க. இன்கேஸ் அவங்க வந்து நீங்க 5 to 7 மினிட்ஸ்லயே நீங்க சொல்யூஷனை போட்டுட்டீங்க, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்னு கேக்குறீங்க, அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து யுவர் ஒப்பீனியன் ஆர் வேல்யூபிள் ப்ளீஸ் ரேட் மை ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு எண்ட் செக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், இதோ பாருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, சிங்கிள் டிக்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா டபுள் டிக் ப்ளூ டிக் விழுந்து அவங்க பார்க்காமலே போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணுங்க. அவங்க அவங்ககிட்ட உங்களுக்கு ரெஸ்பான்ஸே வரல அப்படின்னா எண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்படிதான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க வந்து போட்டோ அப்லோட் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா
இப்ப நான் சொன்ன மெசேஜஸ் எல்லாமே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் சென்ட் மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க சொல்யூஷன் அதாவது அந்த போட்டோவை அப்லோட் பண்றப்ப மட்டும் இங்க டிக் கொடுத்துட்டு இங்க அப்லோட் சிம்பிள் வரும். அப்ப மட்டும்தான் அப்லோட் சிம்பிள் வரும். இந்த அப்லோட் சிம்பிளை கொடுத்து நீங்க எங்கேருந்து சொல்யூஷன் எடுக்கணுமோ உங்களோட போட்டோஸ்லாம் நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அங்கேருந்து உங்க போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து காட்டும். இந்த போட்டோ தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும். இன்கேஸ் நீங்க 2-3 போட்டோ அப்படின்னா அப்லோட் கொடுத்து இந்த பிக்சர் நான் காப்பி பண்றேன். இந்த பிளஸ் கொடுத்து இன்னொரு போட்டோ நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். 3 பேஜ் அப்படின்னா 3வது பேஜ் அப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இங்க எத்தனை பேஜ் வருதோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த 3 போட்டோமும் ஒரு தடவை கேட்கும். நீங்க சென்ட் கொடுத்துடணும். ஓகேவா? நீங்க சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிக்கை எடுத்துட்டு தான் நீங்க டிட் யூ அண்டர்ஸ்டாண்டுங்கிற சென்டென்ஸை கேட்கணும். அந்த டிக்ல வச்சு கேட்டுறக்கூடாது. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சொல்யூஷன் எல்லா டயலாக்குமே இங்க இருக்கும். அவங்க என்ன நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் போட வேண்டியது இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் இதை போட்டுருணும். டைம் ஆனா மட்டும் இந்த மெசேஜ் போடுங்க. இன்கேஸ் டைம் ஆகல அப்படின்னா அடுத்து சொல்யூஷனை போட்டுட்டு உங்களுக்கு புரியுதான்னு கேளுங்க. அவங்க புரியுதுன்னு சொல்றாங்க இல்ல பார்க்காமலே போயிட்டாங்க 2 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த மெசேஜ் போடுங்க. அவங்க புரியலன்னு சொன்னா மட்டும் இந்த மெசேஜை போட்டுட்டு அவங்க எந்த இடத்துல புரியலன்னு சொல்றாங்களோ அந்த அந்த இதை பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மெசேஜை போட்டுட்டு மறுபடியும் எண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. இல்ல அவங்க வேற ஏதாவது டவுட் கேட்கறாங்க 2வது கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ப்ளீஸ் போஸ்ட் ஆனது டவுட் இன் நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படிங்கறத போட்டுட்டு அதே மாதிரி எண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. இதுதான் உங்களோட வேலை. இதை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எண்ட் செக்ஷன் கொடுத்துருவீங்களா? அது என்னன்னா இந்த இடத்த விட்டு போயிடும். நான் இப்ப இங்க எண்ட் செக்ஷன் கொடுக்குறேன். எனக்கு அசைன்ல இருந்து போயிடுச்சு. அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அண்டர் ரிவ்யூல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா அச்சீவ்ட்ல இருக்கும். நீங்க எந்த டைமிங்ல முடிச்சீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இங்க பாத்துக்கோங்க. இப்ப நான் வந்து சொல்யூஷனே அப்லோட் பண்ணாம கொடுத்ததுனால என்னோட சொல்யூஷன் இங்க இருக்காது. நான் இப்ப கொடுத்திருந்தேன்னா இங்க எனக்கு வந்து 26ன்னு சொல்லி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என் கொஸ்டின் தான். நான் இதை ஓபன் பண்றேன். என்னோட சொல்யூஷனை இப்படி மேல வச்சுட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க உங்க லேப்டாப்ல ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று இருக்கும். சர்ச்ல போய் ஸ்னிப்பிங் டூல் சர்ச் பண்ணீங்கன்னா இப்படி வரும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி நியூ கொடுத்து ஜஸ்ட் இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் கொடுத்துட்டு நீங்க எங்கேயாவது சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலயே போய் டிரைவ் லிங்க் இருக்குல்ல இந்த இடத்துல டிரைவ் ஓபன் ஆகும். நீங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்குனே ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. கிரியேட் கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைய டேட்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஜூன் 26 இதை ஓபன் பண்ணி நான் இன்னைக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்லோட் ஆயிடும். இதுதான் உங்களுக்கான வேலை. ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி போர்ட்டல்ல போய் இந்த இதை லிங்கை கிளிக் பண்ணி இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அன்னசரி கொஸ்டின் எடுத்தோம்னா அது அசைன்டுக்கு வந்துடும். அந்த கொஸ்டினை ஃபுல்லா முடிச்சு எண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு அண்டர் ரிவ்யூ ஆர் அச்சீவ்ட்ல வந்து அந்த கொஸ்டின் இருக்கும். அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிரைவ்ல அப்லோட் பண்ண போறீங்க. இதை ஃபுல்லா முடிச்சோன்னா LAYG போர்ட்டல்னு இருக்குல்ல இதுல இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். பேப்பர் பின் ப்ராஜெக்ட் நேரத்துல மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை போட்டு இங்க ஓபன் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு கிரியேட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த இடத்துல கஸ்டமர் இதுல வந்து இன்ஃபினிட்டி லர்ன் ஆல்ரெடி இருக்கும். ப்ராஜெக்ட் டவுட் போர்ட்டல் ஆல்ரெடி இருக்கும். கிரேடுல நீங்க என்ன கொஸ்டின் பண்ணீங்க? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்களோட கொஸ்டின் அப்படின்னா கிளாஸ் 11 இங்க இருக்கு. சோ இங்க கிளாஸ் 11 கொடுக்கணும். சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க பண்ண கொஸ்டின் மேக்ஸ். சோ இந்த இடத்துல மேக்ஸ்ன்னு கொடுத்துடணும். இந்த இடத்துல கொஸ்டின் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துட்டு இங்க டவுன்லோட்ஸ்ல போய் அந்த கொஸ்டினை அப்லோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கியூ வெயிட் டைம் இங்க என்ன போடணும் அப்படின்னா நீங்க கொஸ்டினை எடுக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு டைம் இருக்கும்ல அந்த டைமை போடணும். இப்ப நான் எடுக்கிறப்ப 0 இருந்துச்சு. ஸோ நான் 0 போட்டுறேன். போர்ட்டலோட கஸ்டமர் போர்ட்டல் நேம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா மை ப்ரொஃபைல்ல
இந்த இடத்துல ஒரு நேம் இருக்குல்ல, இந்த நேம தான் நீங்க போடணும். இந்த நேம் இருக்கு. போட்டாச்சு. நீங்க சர்ச் பண்ணாலே வரும். சொல்யூஷன் அப்லோட் டைம்ல நீங்க ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோ அது எங்க இருக்கோ, அத கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிடணும். ஓப்பன் குடுத்துட்டேன். வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ கம்ப்ளீட் குடுத்துடணும். அப்லோடும் பண்ணியாச்சு. அப்லோட் குடுத்துட்டு, இன்னைய டேட் அதுல ஆல்ரெடி இருக்கும். டைமிங் மட்டும் நீங்க பாத்துக்கணும். கொஸ்டின் போஸ்டட் டைம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த போர்ட்டல்ல நீங்க இந்த கொஸ்டின் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த கொஸ்டின் தானே போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க என்ன டைம் இருக்கு? 7:17. ஸோ நீங்க இந்த இடத்துல 7:17ன்னு போடணும். 7:17 PM. ஆன்சர் போஸ்ட் டைம்ல நீங்க சொல்யூஷன் எப்ப போஸ்ட் பண்ணீங்க? 7:56. இந்த இடத்துல 56 7 இப்படி போட்டுட்டு சேவ் குடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். இப்படிதான் நீங்க ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஜைரா இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டே வேலை பார்க்குறீங்களா? இங்க 1 போடுங்க. என்னைக்கு வேலை பார்க்குறீங்களோ அன்னையோட டேட்ட போடுங்க இந்த இடத்துல. லாகின் டைம் நீங்க எத்தனை மணிக்கு லாகின் பண்றீங்க அப்படிங்கிற லாகின் டைம் இங்க போட்டுருங்க. நீங்க எத்தனை லாகின் டைம் போட்டுட்டு தான் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு சாரி அந்த இதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டி போர்ட்டல்ல வந்து இன்னைக்கு வேலை பார்க்கல அப்படிங்கிறப்போ லாக் அவுட் டைமையும் இங்க நீங்க மென்ஷன் பண்ணிடணும். நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 15 முடிக்கிறீங்கன்னா 15 தான் மென்ஷன் பண்ணிடணும். நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 15 கொஸ்டினாச்சும் முடிக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 15 கொஸ்டினாச்சும் நீங்க முடிக்கணும். இதே மாதிரி நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் பண்றீங்களோ இதெல்லாம் போட்டுற வேண்டியதான். உங்களோட வேலை ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி போர்ட்டல்ல போய் சொல்யூஷன்ஸ் பண்றது, லேர்னர் சிகோல அப்டேட் பண்றது, டிரைவ்ல போய் நீங்க லாஸ்டா அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து இந்த டிரைவ்ல போடுறது. எத்தனை கொஸ்டின்ஸ் பண்ணீங்களோ அந்த பிக்சர் எல்லாத்தையும் அண்டர் ரிவ்யூல போய் பார்த்து போட வேண்டியது. நீங்க வந்து லாகின் டைமும், லாக் அவுட் டைமும் மென்ஷன் பண்றதுக்கு மறக்கவே கூடாது. நீங்க எப்ப இந்த டவுட் போர்ட்டல்ல போய் நீங்க லாகின் பண்றீங்களோ, ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றீங்களோ, இன்னைக்கு போய் எத்தனை மணிக்கு லாகின் பண்றீங்களோ, சோ நீங்க அந்த டைம நீங்க கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். யாராவது ஒருத்தவங்க தான் இந்த போர்ட்டல்ல ஒர்க் பண்ண முடியும். சோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல யாராச்சும் லாகின் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும், அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அப்புறம் நீங்க மறுபடியும் லாகின் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும், உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். யார் லாஸ்ட்டா லாகின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். சோ நீங்க வந்து கம்பல்சரி லாகின் டைமும் போட்டுட்டு போர்ட்டல் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்ஃபினிட்டி லேர்ன்ல வந்து ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வேலை பார்க்கல அப்படிங்கிறப்ப லாக் அவுட் டைம் மறக்காம போட்டுடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் பண்றீங்களோ அதோட எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் டிரைவ்ல போடுறதுக்கு மறக்காதீங்க. இதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கேளுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க.